ஏன்னா இப்ப சிவகார்த்திகேயன், சிம்பு அவர்களுமே இந்த பேட்டர்னை ஃபாலோ அதுதான் பண்றாங்க அப்படின்னு பேட்டர்ன், அதுதான் நான் சொல்கிறேன்லம்மா உங்களுக்கு. எப்படி இருந்தாலும் கேட்டால் அந்த சம்பளன்றது வந்து என்னென்னா ஒரு வகையில் அந்த படத்தோட வெற்றிக்கு வந்து என்ன சொல்லி கேட்டால் வந்து வெற்றியில் அவங்களுடைய பங்களிப்பு உறுதி செய்யப்படுது. அந்த படத்தோட வெற்றியில் வந்து கேட்டால் படம் ஜெயிச்சாதான் உங்களுக்கு பேமெண்ட்டுன்ற மாதிரி ஒரு கட்டம் ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா அது ஒரு வகையான ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் அதே சமயத்தில்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சம்பளம் விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோவுக்கு தான் பெரிய சம்பளமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ கதாநாயகி கொடுப்பாங்களா? இல்லை. இந்த மாதிரியான வந்து பேமெண்ட் சிஸ்டம் வந்து கதாநாயகி கொடுக்க முடியாது. ஸோ கதாநாயகர் வந்து லம்சமாக பெரிய தொகையை வாங்குறாங்க. அப்போ அந்த பெரிய தொகையை வாங்குறதுக்கு அது ஈக்குவலாக அதே அளவில் வந்து கேட்டால் வேறு எப்படி எந்த பேட்டர்னில் வந்து சம்பளத்தை எடுக்க முடியும் அப்படி பார்த்து தான் வந்து இவங்க இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. பட் என்ன கேட்டாலும் கேட்டால் ஒரே வார்த்தை தான் நான் சொல்வேன். இந்த சம்பளம் என்பது வந்து கேட்டால் ஒரு பகிர்ந்தளிக்கணும். அந்த ஷேர்னா ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டரால் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த படத்துக்காக உழைச்சிருக்கிறாங்கன்ற அந்த உழைப்பு நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை கணக்கிட்டு அப்படி பேமெண்ட் கொடுக்கறது தான் சரியாக இருக்குன்றது என்னுடைய பார்வை.